தேமுதிகவிலிருந்து பிரிந்து சென்ற மக்கள் தேமுதிகவினுடைய பார்த்திபன் நம்மளுடைய தொடர்பில் இருக்கிறார். அவருடன் பேசலாம். வணக்கம் திரு பார்த்திபன், சொல்லுங்க, உங்களுடைய தேமுதிகவினுடைய தலைவர் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய திரு விஜயகாந்த் அவர்கள் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் போட்டியிடுகிறார். இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நாங்க சார் அவரு இந்த போட்டியிட விஷயத்துல நான் நினைச்சேன் ஒரு விஷயம் வந்ததை மீண்டும் போட்டிடுவாங்க எதிர்பார்த்தோம். ஆனா அவர் இப்ப தொகுதி மாறி இப்ப உளுந்தூர்பேட்டைக்கு ஒரு ஆச்சரியம் கேள்விக்குரியமாக தான் இருக்கு. இது என்ன விஷயம்? ஹலோ, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார். அதான் சார், இது என்னன்னா இப்ப தலைவர் கலைஞர் அவர்கள் பாத்தீங்கன்னா அதே திருவாரூர்ல மீண்டும் போட்டியிடுகிறார். தளபதி அவர்களும் பாத்தீங்கன்னா மீண்டும் இந்த குளத்தூர்ல போட்டியிடுகிறார். ஜெயலலிதா அவர்களும் இடைத்தேர்தலில் நின்று போட்டிடுறாங்க. ஒரு தலைவர் அடிக்கடி தொகுதி மாறி போட்டியிடுவது ஒரு நம்பகத்தன்மையை தான் ஏற்படுத்தும் மக்கள். ஏன்னா இவர் ஃபர்ஸ்ட் விழாத்து நின்றார், ரெண்டாவது விஷயம் நிற்கிறார், இப்ப இங்க நிற்கிறார். ஏன் இப்படி தொகுதி மாறுறார் அப்படிங்கிறது அவர்கள் அந்த ஓட்டு ஏற்கனவே போட்டு ஜெயிக்க வச்ச மக்கள் மீது ஒரு நம்பிக்கை இல்லையா, இல்ல மீண்டும் அங்க போய் போட்டினா அவங்களை தோக்கடிச்சிருவாங்கன்னு பயமா என்ன அப்படிங்கிறது தெரியல. பட் இந்த உளுந்தூர்பேட்டையில இப்ப நின்றுக்காருன்னா இப்ப இந்த உளுந்தூர்பேட்டை நின்று அடுத்த முறை வேற தொகுதி போவதா, இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு தொகுதி மாறி மாறி போறது மக்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு இமேஜை கொடுக்காது. திரு பார்த்திபன், அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்திற்கு 3வது இடம்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? இல்ல, அங்க இருக்கிற நிலவரங்களை பார்க்கின்ற போது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் நேரடி போட்டி என்ற ஒரு தகவல் தான் வந்தவன இருக்குது. ஆகவே இப்ப ஏன்னா இவர் போய் சேர்ந்த இடம் அந்த மாதிரி இந்த வைகோவோட எப்ப கை கோத்தாரோ வைகோவோட சேர்ந்ததுனால தேமுதிக இந்த தொடர்ந்து வீழ்ச்சியை தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறதோடைய அது எழுச்சி பெறுவதற்கான வாய்ப்புகளே கிடையாது. மதிமுக என்ற ஒரு இயக்கம் எப்படி படுபாதாளத்துக்கு சென்றதோ அதுக்கு பின்னாலே தொடர்ந்து இந்த இயக்கம் கொண்டு போய் வைகோ இழுத்து சென்று கொண்டிருக்கிறார். ஆகவே இவர்கள் அந்த இடத்துல வரக்கூடிய சூழல்கள் இப்ப இல்லை.